ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் ஆஃப் ஆன் இந்தியன் எக்கானமி. இந்தியாவோட தற்போது நிலைமை என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தோன்னா இந்தியன் எக்கானமி பொறுத்து டோட்டல் எக்கானமி இட் மே சேஞ்ச் டைம் டு டைம். ஒவ்வொரு இயருக்கு என்ன செய்யணும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2020 பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லா வேர்ல்டு எக்கானமி ஃபுல்லாகவே டவுனாக இருக்குது. அதனால் இந்த டேட்டாஸ் சேஞ்ச் ஆகும். ஜிடிபி growth forecast India versus China with world countries, how both the countries are contributing GDP world level அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. And according to International Monetary Fund IMF World Economic Outlook October 16, the GDP of India in 2016 at current prices was $2,251 billion. Percentageல பார்த்தீங்கன்னா 2.99% total world's GDP in exchange rate baseல மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. Even though India's total population is 17.5% around the world, total world populationல இந்தியாவோடது 17.5, அவ்வளோ பாப்புலேஷன் வச்சுட்டு இவ்வளோ ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அண்ட் டோட்டல் லேண்ட் ஏரியா இஸ் 2.4%. ஸோ தட் இந்தியா வாஸ் அ 7th largest economy of the world in 2016. ஏசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆக்குப்பையிங் 3rd position ஆஃப்டர் சைனா அண்ட் ஜப்பான். ஏசியா லெவலில் ஏசியன் கான்டினென்ட் கண்ட்ரிஸில் ஜிடிபி பார்த்தீங்கன்னா 8.50% ஷேர்டு பை இந்தியன் எக்கானமி. ஒவ்வொரு செக்டார்லேயும் இந்த 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி எல்பிஜி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டாரோட ரிஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1991 பிவி நரசிம்ம ராவ் வாஸ் Prime Minister of India and Dr. Manmohan Singh Finance Minister of India during that time. Both them were jointly together and consulted, discussed many times and introduced new industrial policy, new economic policy in the year 1991, July 24. The new policy radically liberalized the industrial policy itself and deregulated the industrial sector substantially. Before 1991 பார்த்தீங்கன்னா when we start a industries a firm we should get a license. After 1991 no need to get license. What is the primary objective of industrial policy 1991 பார்த்தீங்கன்னா promote major industries from clutches of bureaucrats. அந்த ஹையர் அஃபீஷியல் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்களே அவங்க கையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக, ரிலீவ் பண்ணுறதுக்காக. அண்ட் அபாலிஷ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதை அபாலிஷ் பண்ணுறதுக்காகவும். அண்ட் இண்டிஜினியஸ் டொமஸ்டிக் அண்ட் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் லிபரலைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த 1991 பாலிசி வெரி எசென்சியல். ஃப்ரம் த மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட்லேருந்து காப்பாற்றிருக்கோம். இதெல்லாம் செஞ்சுட்டு அண்ட் மெயின்டைன் அ சஸ்டைன் க்ரோத் இன் த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ டு அச்சீவ் இன்டர்நேஷ்னல் காம்படிட்டிவ்னஸ். த இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பை த கவர்மெண்ட் டுவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டீலைசன்சிங், டீரிசர்வேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர், பப்ளிக் செக்டர் பாலிசி, அபாலிஷன் ஆஃப் இமார்டிப் ஆக்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அண்ட் ஃபாரின் டெக்னாலஜி பாலிசி. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம் எலாபரேட்டாக. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் ஃபார் இண்டஸ்ட்ரியல் டீரெகுலேஷன் பிஃபோர் 1991 அண்ட் ஆஃப்டர் 1991. எதுக்கெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும், எதுக்கெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, எதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எதுக்கெல்லாம் டீரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. And industrial delicensing policy, the most important objective of new industrial policy of 1991 was end of the industrial licensing or license raj or retapism. அந்த லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர்ஸ் அபாலிஷ் பண்ணியாச்சு. நோ நீட் டு கெட் லைசன்ஸ்.
to start any business. And de-reservation of industrial sector. Before 1991, some of the key and very important sectors were reserved for public sector. Government ஒதுக்கியிருந்தாங்க. After 1991, under industrial deregulations படி பார்த்தேன்னா most of the industrial sector were open for private sector. Under new industrial policy, only 3 sectors மட்டும் யாருக்கிட்ட ஒதுக்கிட்டாங்க? கவர்மெண்ட் பப்ளிக் செக்டருக்கு. அட்டாமிக் எனர்ஜி, மைனிங், ரயில்வே இதுதான் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க. இதுலேயும் பார்த்தோன்னா இப்போல்லாம் ரீசெண்டாக இந்த மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ரயில்வேவும் ப்ரைவேட்டுக்கு சிலதை ஓப்பன் பண்ணி ட்ரையல் பார்த்துட்ருக்குறாங்க. ஆல் த அதர் செக்டர்ஸ் ஹேவ் பீன் ஓப்பன் ஃபார் ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன். அண்ட் ரிஃபார்ம் ரிலேட்டட் டு த பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ். எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க? இந்த எல்பிஜி ப்ரைவேட்டைசேஷன் படி கவர்மெண்ட் ரிசர்வேஷன் செக்டார்ஸ் எல்லாத்தையும் ப்ரைவேட்டை கொடுத்தாச்சு. அப்போ தான் அங்கே என்ன நடக்குன்னா என்ஹான்சிங் எஃபிஷியன்சி அண்ட் காம்படிட்டிவ்னஸ் வித் வேர்ல்டு செக்டர். வேர்ல்டு கம்பெனிஸோட போட்டி போடணும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அது ப்ரைவேட் செக்டருக்கு பப்ளிக் செக்டர் மாற்றிட்டாங்க. தோஸ் செக்டர்ஸ் விச் ஆர் ஏர்னிங் ஆர் இன்கரிங் எ லாஸ் பை த கவர்மெண்ட் செக்டர். கவர்மெண்ட் செக்டரில் இருக்க எது வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியலையோ such sectors can be reserved for private sector, sold to private sector. அதுலேயுமே ரொம்ப ப்ரைவேட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டை ஒதுக்கிடுவாங்க. த அதர் செக்டர்ஸ் கேன் பி ஓப்பன் ஆர் சோல்ட் டு ப்ரைவேட் செக்டர். அண்ட் அபாலிஷன் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட், மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட் சொன்னோம் இல்லையா, விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1969 டு ரெடியூஸ் ஆர் கண்ட்ரோல் த மோனோபோலி பவர். மோனோபோலின்றது யார்? சிங்கிள் செல்லர். இது மாதிரி யாரும் உருவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறக்காக தான் இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இது இந்த 1991 பாலிசிஸ்க்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு அப்புறம் அதை அபாலிஷ் பண்ணியாச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் எம்ஆர்டிபி ஆக்ட், த காம்படிஷன் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 2010. What is the work done by the competition commission is the watchdog in monitoring competitive practices in the economy. இந்த பாலிசிஸ் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்ட்ராங் அண்ட் காம்படேட்டிவ் ப்ரைவேட் செக்டர் அண்ட் சைசபிள் நம்பர் ஆஃப் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசியில் என்ன மாதிரி இம்பேக்ட் வந்து இந்த எல்பிஜியில் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, this is a major feature of economic reform was red carpet welcome foreign investment and foreign technology. The new industrial policy 1991 வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபாரின் டெக்னாலஜி வெல்கம் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு. அண்ட் திஸ் மெஷர் ஹாஸ் என்ஹான்ஸ் த இண்டஸ்ட்ரியல் காம்படிஷன் அண்ட் இம்ப்ரூவ் த பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இன் த கண்ட்ரி. ஃபாரின் கம்பெனிஸ் வரும்போது டொமஸ்டிக் கம்பெனிஸ் என்ன செய்யணும், அவங்களோட போட்டி போட்டு எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணாங்க. நிறைய நியூ டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடச்சி பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் வந்து காம்படிட்டிவ்டாக இருந்தது. இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எதாவது இன்க்ளூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் அலோவ் பண்ண ஆரம்பித்தாங்க. 1991 the government announced a specified list of high technology, high investment priority industries wherein automatic permission was granted. 1991 அப்புறம் இதெல்லாம் நடந்துச்சு. ஹை டெக்னாலஜி, ஹை இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரையாரிட்டி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 51% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதை அப்படியே அந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க 17% ஆகும். Subsequently, it was increased 100% for many of these foreign companies. Moreover, many new industries have been added to the list over the years. To maintaining foreign investment promotion board was established to negotiate with the international firms and approve foreign direct investment in selected areas. கவர்மெண்ட் ப்ரையாரிட்டி ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ்லாம் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்களே, அந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி அலோவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு அண்ட் அப்ரூவ்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் இன் ப்ரையாரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ்.
These are the industrial sector reforms after 1991 happen in India. Indian economy has gone through compete with world power countries.